வீடியோவில் வந்து நேற்று பார்த்த மாதிரி ஒரு 5 வேர்டை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரைட்னா எழுதுதல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈட்னா சாப்பிட்றது. அப்புறம் ஸ்பெண்ட் செலவழித்தல், செலவு பண்ணுறோம்ல பணத்தை, ஓகேவா. அப்புறம் வந்து டாக்னா பேசுதல், ஓகேவா, பேசுதல். அப்புறம் ஃபீல் வருத்தப்படுறோம்ல, அதுதான் வருந்துதல், ஓகேவா. இப்போ நம்ம ரைட்டை வச்சு நம்ம எழுத போகிறோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆணாக இருந்தால் ஹீன் போடுவோம், பெண்ணாக இருந்தால் ஷீ, ஓகேவா. அவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னும் போது தேன்னு சொல்லுவோம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அவனாலும் அதான், அவர்னாலும் அதான், அவள்னாலும் அதான், நிறைய சொன்னாலும் அவர்னு சொன்னாலும் அதான். அவர்கள் அப்படின்னும் போது தான் தேன்னு சொல்லி நம்ம போடணும், ஓகேவா. இப்போ ரைட்டு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ஓகேங்களா. ஹீ ரைட் ஏ புக், அவர் புத்தகம் எழுதினார் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. ஈ ரைட்ஸ் ஏ புக்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஈ ரைட்ஸ் ஏ புக், அவ்வளோதான். அவர் புத்தகம் எழுதினார். அப்புறம் ஷீயை வச்சு பார்த்துட்டோம் சென்டென்ஸ். இப்போ ஷீயை வச்சு ஷீ ஈட்ஸ், அதாவது சிங்குலர் ப்ளூரல்னு சொல்லுவாங்க. அதை போட்டு நம்ம பெருசாலாம் குழப்பிக்க வேணாம். இப்போ வந்து இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், நம்ம எழுதுறது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் பாஸ்ட் டென்ஸ் பார்க்கலாம், அப்புறம் ஃப்யூச்சர் டென்ஸ் பார்க்கலாம், ஓகேங்களா. ஷீ ஈட்ஸ் அன் ஆப்பிள். ஏன் இங்கே அன் போகிறேன்னா, AEIOU, இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து வவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஏ வந்து முன்னாடி இருக்கு பாருங்கள், இதனால தான் இங்கே அன்னு போட்டிருக்கேன். இது எதுவும் இல்லைன்னா கன்சனன்ஸ், அப்போ வந்து ஏன் மட்டும் போட்டால் போதும், ஓகேவா. மேலே பாருங்கள் பி இருக்குது, அதனால் ஏ போட்டிருக்கேன். அதனால தான் இந்த சென்டென்ஸ் இங்கே ஆப்பிள்னு எழுதுனேன், இங்கே புக்குன்னு எழுதுனேன், ஓகேங்களா. ஈ ரைட்ஸ்னு எழுதிக்கிங்க, புக்கு போட்டிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வந்து அன்னு வருதா ஏன் வருதான்றது வந்து இந்த முன்னாடி வர பி, இந்த ஏஇஐஓ சவுண்டோ இல்லை ஏஐஓயோ டைரெக்டாக வந்தாலோ ஏ போடணும். ஏஐஓ வந்துடுச்சுன்னா அன் போடணும். அது வராத பட்சத்துக்கு, ஏஇஐஓயு வராத பட்சத்துக்கு ஏ போட்டுக்கலாம், ஓகேவா. அவள் ஆப்பிள் சாப்பிடுவார். அடுத்து ஸ்பெண்ட். They spend money for the book. ஓகேங்களா. அவங்க காசை வச்சு புக்கு வாங்கினாங்க அப்படின்றது தான். அடுத்தது ஃபீல்ன்ற வார்த்தை இருக்குல்ல, அந்த ஃபீல்ன்ற வார்த்தைக்கு வந்து he feel for his brother அப்படின்னு சொல்லலாம். டாக் இருக்கா, he talk with me, இப்போ பாருங்கள் இந்த சென்டென்ஸை, அவர் என்னோடு, இந்த என்னோடு தான் மீ, என்னோடு உரையாடினார்.
வித் மீ, அதுதான் என்னோடு.